Taste the Daily. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 5வது நாளாக சுவாமி தரிசனத்திற்காக ஐயப்ப பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கடந்த 4 நாட்களில் 2,46,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாம் வழங்க கேட்கலாம். சதாம், இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு காணப்படுது? வணக்கம். அதாவது சபரிமலை மகரவிளக்கு மண்டல பூஜைக்காக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சபரிமலை நடையானது திறக்கப்பட்டது. கடந்த 5 நாட்களாக சபரிமலையில் வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் சபரிமலை 5வது நாளாக இன்றும் அதிகாலை முதலே கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. அதை நம்மால் காண முடிகிறது. இருமுடி கட்டி சன்னிதானம் அருகில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சரணகோஷத்துடன் இங்கு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கடந்த 4 நாட்களாக சபரிமலையில் 2,46,544 பேர் சாமி தரிசனம் செய்துள்ளதாக தேவஸ்வம் போர்டு சார்பில் தெரியப்பட்டுள்ளது. அன்று அதிகாலை வழக்கம் போல சபரிமலை சன்னிதான நடை மேல் சார்ந்து திறந்து வைத்தார். இங்கு ஐயப்பருக்கு பல்வேறு பூஜைகளும் வழக்கம் போல நடைபெறும். காலை, மதியம், அதே போல இரவு ஆராதனை இரவு 11 மணிக்கு வழக்கம் போல ஹரிவராசத்துடன் நடை அடைக்கப்படும். இங்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் தேவஸ்வம் போர்டு சார்பில் செய்யப்பட்டுள்ளது. சாமி தரிசனம் செய்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு இலவச குடிநீரும் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல சபரிமலை முழுவதும் தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்த மருத்துவ குழுவும் அதே போல தன்னார்வலர்களும் உள்ளிட்ட பல்வேறு குழுக்களை சேர்ந்தவர்களும் இங்கு முகாமிட்டுள்ளன. தொடர்ந்து பக்தர்களின் சேவைக்காக பல்வேறு குழுக்களும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சபரிமலை சன்னிதானத்தில் 1,500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சபரிமலை, நீலக்கல், பம்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 14,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி சதா. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் திரண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். இத்தனை வருஷத்துக்கு இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கு. மக்களுக்கு கொஞ்சம் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் ஸ்டாப் பண்ணி வரதுனால நல்லா இருக்குது. இப்போ நல்லா இருக்கு. அப்போத்துக்கு இப்போ இந்த சூப்பராக இருக்குதுங்க. தரிசனம் வர்றதுக்கு ஆன்லைன் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே தெளிவாக செஞ்சுருக்கிறாங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு போனதோட இந்த வரை பிரித்து விட்டு நல்லா இது பண்ணுறாங்க. எக்ஸலன்ட் சர்வீஸ், சூப்பராக சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் திஸ் இஸ் வெரி வெரி குட். எக்ஸலன்ட் சர்வீஸ். பார்க்கிங்லாம் ஓகே, நல்லா ஃப்ரீ பிளேஸ் தான், நல்லா இருக்கு. எல்லாம் நிலக்கல்ல விட்டுறோம், வண்டியெல்லாம் மேலே வரைக்கும் விடுறதில்ல. நிலக்கல்ல விட்டு அங்கேருந்து நம்ம பஸ்ஸில் வர வேண்டியதாக இருக்கு. 70 வயசுக்கு மேலே வரவங்களுக்கு ஒரு தனி கியூவோ இல்லை கிட்ட வந்தவனோ பிரித்து விட்டாலோ நல்லா இருக்கும்ன்றது ஒரு ஐடியா. ஏன்னா வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி அது அந்த இடுக்கில் வர்றதுக்கு. Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.